நம்ம மார்வெல்ல இருக்கிற அண்ணன் அயன்மேனுக்கும் நம்ம டிசியில் இருக்கிற பேட்மேன் தம்பிக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? இதை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வெல்ல இருக்கிற அண்ணன் அயன்மேன் கிட்ட இருந்தே போயிடலாம். நம்ம அண்ணன் அயன்மேன் கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட அட்வான்ஸ் லெவல் ஆர்மர் சூட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீபப்ளஸ் பிளாஸ்ட் இருக்கு, ஃபிளைட் பவர் இருக்கு, எனர்ஜி ஷீல்ட் இருக்கு, ஜீனியஸ் லெவல் இன்டெலக்ட் இருக்கு, ஏஎன் அசிஸ்டன்ட் இருக்கு, லைக் ஜாவாஸ் ஃப்ரைடே மாதிரியான அசிஸ்டன்ட் இருக்கு. இவர்கிட்ட மிசில்ஸ் அண்ட் லேசர் வெப்பன்ஸ் இருக்கு, ஹை டியூரபிலிட்டி பவர் இருக்கு. இதான் நம்ம மார்வெல்ல இருக்கிற அண்ணன் அயன்மேனோட பவர்ஸு. அப்படியே நம்ம இவரோட ஆரிஜின் என்னையும் பார்த்துடலாமா? நம்ம அண்ணன் அயன்மேனோட ஆரிஜின் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலுமே நான் சொல்கிறேன். நம்ம அண்ணன் அயன்மேன் ஒரு பெரிய பில்லியனர். ஒரு வெப்பன் டெமோக்கோசரம் போன அவரை டெரரிஸ்ட்லாம் சேர்ந்து நம்ம அண்ணனை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு கேவுக்குள்ளே. அதுலேருந்து தப்பிக்கிறக்கோசரம் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைமாக அயன்மேன் சூட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம அண்ணன் அயன்மேனோட சிம்பிள் ஆரிஜின். அப்படியே நம்ம டிசியில் இருக்கிற பேட்மேன் தம்பி கிட்ட போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இவரோட பவர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பேட்மேன் தம்பி கிட்ட இருக்கிற பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இவருக்கு எல்லா வித்தையுமே தெரியும். மார்ஷல் தெரியும், கராத்தே தெரியும், குங்ஃபு தெரியும், எல்லாமே தெரியும். இவர்கிட்ட ஜீனியஸ் டிடெக்டிவ் பவர் இருக்கு. இவர்கிட்ட கேஜெட்ஸ் இருக்கு, யூட்டிலிட்டி பிளேட் இருக்கு, அட்வான்ஸ் வெஹிக்கிள் இருக்கு, பீக் ஹியூமன் கண்டிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எக்ஸ்பெர்ட் வித் மல்டி வெப்பன்ஸ், எல்லா வெப்பனுமே யூஸ் பண்ற திறமையும் நம்ம பேட்மேன் அண்ணுகிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம டிசியில் இருக்கிற தம்பி பேட்மேனோட பவர்ஸ். அப்படியே இவரோட ஆரிஜின் என்னன்னு பார்த்துடலாம். இவர் ஆரிஜின் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே இவர் ஆரிஜின் நான் சொல்றேன். ப்ரூஸ் வெயின் சின்ன பையனா இருக்கும்போது அவரோட அப்பா அம்மா தாமஸ் வெயின் மார்த்தா வெயினை அவர் கண்ணு முன்னாடியே கொல்ல பார்த்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரூஸ் வெயின், அதாவது நம்ம பேட்மேன், கிரைமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரைனிங்கும் எடுத்து கேஜெட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கௌதம் சிட்டியை காப்பாற்றுறதுக்கோசரம் பேட்மேனா மாறுறாரு. இதான் நம்ம தம்பி பேட்மேனோட சிம்பிள் ஆரிஜின். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சிங்கிள்ஸ் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்ணை முடிச்சு சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம அண்ணன் அயன்மேன் தான் ஜெயிப்பாரு. நான் ஏன் அப்படி சொல்லணும்னா, நம்ம அண்ணன் அயன்மேன் கிட்ட ஏகப்பட்ட அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் இருக்குது. லைக் ஜார்வஸ் ஃப்ரைடே மாதிரியான ஏஐ அசிஸ்டண்ட் இருக்கிற டெக்னாலஜிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொட்டைத்தலைய தானாஸோட பவர் ஸ்டோனையே நம்ம அண்ணன் அயன்மேன் அவரோட டெக்னாலஜி வச்சு தாங்கியிருப்பார். இதில் வச்சே தெரியும் கண்ணை மூடிட்டு யார் ஜெயிப்பானா, கண்டிப்பாக நம்ம அண்ணன் அயன்மேன் தான் ஜெயிப்பாருன்னு. சரி, நெக்ஸ்ட் யாருக்கு பேட்டில் போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம அண்ணன் அயன்மேனை பிடிக்கணும் மறக்காம ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம பேட்மேன் அண்ணன் தான் பிடிக்கணும் மறக்காமல் பிளாக் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்கப்பா.